திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ ஆமென். ஆண்டவரே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நீழல் எந்தன் தஞ்ச, சுகமாயங்கு தங்கிடுவே, சிலுவை நீழல் எந்தன் தஞ்ச, சுகமா அங்கு தங்கிடுவே, பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை தேவ கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய திருப்பாத நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அந்த திருப்பாத நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதம்தான், உம்முடைய திருவடிதான் எங்களுக்கு சொந்தம், திருவடிதான் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் எங்கே போவோம்? யாரை தேடுவோம்? உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை விட எங்களுக்கு யாரும் இல்லையே. வானத்திலும் பூமியிலும் இருக்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. உம்மை மாத்திரமே நாங்கள் தேடி வருகிறோம். எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் நீர். எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் நீர். உங்க சமூகத்தில்
எங்களை முற்று முடிய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் முற்று முடிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆண்டு நடத்தும், ஆண்டு நடத்தும். உங்க கரத்தில் முற்றும் ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்தில் எங்களை முற்று ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராவீர். இன்று நடைபெறுகிற 3 ஆராதனையிலும் உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உங்க கரமே எங்களை நடத்தட்டும். தேவ ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே நீர் ஜீவ ரட்சனை செய்வீராக. உம்முடைய வசனத்தின் வாயிலாக உமது பிள்ளைகளுக்கு ஜீவ ரட்சனை தருவீராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உம் நாமம் துதிக்க உம்மையே போற்ற 1000 நாவுகள் போதாதையா என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும், 1000 நாவுகள் வேண்டும், 1000 ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே, ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உம் நாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா, ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே, தாயின் கருவில் கண்டவரே, தயவாய் இதுவரை சுமந்தவரே, தகப்படி மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. தகப்படி மேலாய் காப்பவரே, தரணியில் உமக்கு நிகரும் உண்டோ. நாமம் உயர்த்த பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே, பாவங்கள் சுமந்த பரிசுத்தரே, பரிகார பலியாய் மரித்தவரே, ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், ஜீவனில் உமக்கு நிகரும் உண்டோ. ஜீவனுள்ளோரில் முதற் பேரானவர், நிகரும் உண்டோ. 1000 நாவுகள் வேண்டும்,
ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாமும் போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உன்னாமம் உயர்த்த இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. வாக்கு சட்டங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. வாக்கு சட்டங்கள் தந்தவரே, வாக்கை நிறைவேற்ற வல்லவரே. என்றும் 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 மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. என்றும் 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 மாறாதவர், வார்த்தையில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. வாசஸ்தலம் உண்டு என்றவரே, எனக்காய் மீண்டும் வருபவரே. வாசஸ்தலம் உண்டு என்றவரே, எனக்காய் மீண்டும் வருபவரே. மாரநாதா வேகம் வருவீரே, பரலோகில் உமக்கு நிகருமுண்டோ. மாரநாதா வேகம் வருவீரே, பரலோகில் உமக்கு நிகருமுண்டோ. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும், ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. ஆனாலும் நீ செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல இயலாதே. உன்னாமம் உயர்த்த உம்மன்பை துதிக்க இந்த ஒரு நாவும் போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. உன்னாமம் உயர்த்த உம்மையை துதிக்க இந்த ஒரு நாவு போதாதையா. உம்மன்பை பாட ஓய்வின்றி போற்ற இந்த ஒரு ஜீவியம் போதாதையா. அல்லேலூயா. ஆயிரம் நாவுகள் வேண்டும், ஆயிரம் ஜீவியம் வேண்டும். ஆனாலும் அவர் செய்த நன்மைகள் விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தவர். தொடர்ந்து தாயினும் மேலாய் நம்மை சுமக்கிற ஆண்டவர் அவர். தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு நாமத்துக்கு சொந்தக்காரர் அவர். தாயை போல நாம் பிறக்கும் முன்னே நம்மை அறிந்தவர் அவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நம்மளை ஏந்தி சுமந்து காத்தவர் அவர். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஆராதிக்க போகிறோம்.
வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள் வயிற்றில் தோன்றி வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆண்டவர் சமூகத்தில் வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் நமக்காய் கொடியேற்றுகிறவர் அல்லவா? வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. பாடுவோமா? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திர நிரம்பி வழியச் செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திர நிரம்பி வழியச் செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல்
என்னை ஏற்றி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். எல்லாம் சேர்ந்து தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏற்றி சுமந்து காத்த தேவனே, கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள். நாம் யாவரும் எழுந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மீண்டும் ஒரு முறை, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பனவர். தாயினு மேலாய் என்னை சுமந்தவர், தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். எத்தனை பேர் இந்த வார்த்தை தாயின் வயிற்றில் தோன்றின நாள் உங்க வாழ்க்கைய அது தொட்டு செல்கிறது? என்னை ஏந்தி சுமந்து அந்த அனுபவம் இருக்கிறதா? தாயின் வயிற்றில் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து தாயின் வயிற்றில் வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்மை தாங்கினவர் அவர், நம்மை ஏந்தினவர் அவர், நம்மை ஏந்தி நடத்தினவர் அவர், பரிசுத்த தேவன் அவர், நம்மை கைவிடாதவர் அவர். வேதம் சொல்லுகிறது, கடைசி வரைக்கும் அவரே நம்மை தாங்குகிறவர், கடைசி வரைக்கும் அவரே நம்மை தாங்குகிறவர் அவர், கடைசி வரைக்கும் அவரே நம்மை தாங்குவார், அவரே நம்மை சுமப்பார், அவரே நம்மை நடத்துவார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எத்தனை பேர் அதை நினைச்சு, ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, உம்முடைய கிருபைக்கு முடிவில்லை, உம்முடைய தயவுக்கு முடிவே இல்லை, உங்க காருண்யத்துக்கு முடிவே இல்லை. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்.
என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர். மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம் கிருபைகள் பெரியதப்பா, உம் இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய காருண்யம் பெரியது. எனவே அவர் நமக்கு பாராட்டி தந்த கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டி தந்த கிருபைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டி தந்த கிருபைகளை நினைத்து, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். நாம் ஆராதிக்கும் தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் சொல்லுவேன், நீர் ஒருவரே அநாதி தேவன். You are my eternal God. நீர் ஒருவரே நித்திய தேவன். நீர் ஒருவரே நித்திய தேவன். நித்திய தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நித்தியமான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நிரந்தரமான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கடைசி வரைக்கும் நடத்துகிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் பாடி, ஆண்டவரே, அநாதி தேவன் என் அடைக்கலம், ஆண்டவரே, என் ஆண்டவருடைய நித்திய புயங்களே எனக்கு ஆதாரம். நான் அவரையே நம்பி இருப்பேன். நான் நம்பி ஆண்டவர் சமூகத்தில் என்னை முற்றிலும் ஒப்பு கொடுப்பேன். பாடுவோம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக. அநாதி தேவனே என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே என் ஆதாரம். பாடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி உயர்த்துவோமாக. அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கருண்யத்தாலே சிவனாந்தீரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தார். இந்த தேவர் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன்
பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அநேக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனின் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அவர் நல்லவர் உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், எல்லாரும் சேர்ந்து அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம் நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்ல முடியும்? அவருடைய காருண்யம் என்னை இழுத்து கொண்டது, அவருடைய காருண்யமே என்னை இழுத்து கொண்டது. காருண்யம் என்றால் அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய மனதுருக்கம். ஒரு தாயை போல நம்ம மேல் மனதுருகிறவர் அவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை தம்முடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு தாய் அவ்வளவு ஈஸியா ஒரு பிள்ளைய மறந்துட மாட்டார். ஆனா அவர் சொல்றார், அப்படியே அந்த தாயே மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உன் கண்ணீரை தோற்பையில பிடிச்சு வச்சிருக்கிறேன். இப்படி நம்மை நேசிக்கும் ஒரு தெய்வத்தை தான் நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளை இவ்விதமாய் பாவிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோமா? உங்க அன்பு போதுமையா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம் ஐயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உங்க அன்பு எனக்கு போதும், உங்க அன்பு எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆண்டவரப்பா இயேசுவே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அழைந்த என் தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது. அப்படியே சொல்லுங்களேன், இயேசுவின் அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஏசப்பா அன்பு பெரியது. தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. மார்போடு ஆணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவ. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தாய் நேச தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒருபோது கைவிடா, ஒரு நாள் ஒரு தேற்றுவது போ என் நேச. அல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேச.
நடத்துவார். கண்மலை மேல் இயேசுவே கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு அல்லேலூயா. Sharaba, hallelujah. நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல திருப்தியை தந்திருக்கிறீர். உம்மை விட எங்களுக்கு யாருப்பா? நீங்க இருக்கிற ஸ்தானம், நீங்க இருந்து எங்களை நடத்துகிற விதம், எப்பெல்லாம் இந்த வேதத்தின் வாயிலாக உங்க முகத்தை தேடுறோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த வசனத்தோடு எங்களோடு பேசுகிறீர். இந்த வசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசுகிறீர். இந்த வசனம் ஒரு தாயை போல தேற்றுகிறது. காரணம், இது ஆவியானவருடைய வார்த்தை அல்லவா? தேவ ஆவியினுடைய வார்த்தை அல்லவா? இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பலனடைகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், எங்களை வழி நடத்தட்டும், எங்களை பாதுகாக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவானின் மகிமை நம்மையெல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவானின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவானின் மகிமை நம்மை எல்லாம் ஸ்தலத்தில் மூடுதே தேவானின் மகிமை உம்முடைய பிரசன்னம் எதையும் செய்யும். உம்முடைய பிரசன்னம் எதையும் விடுதலையாக்கும். உம்முடைய பிரசன்னம் எங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். உங்க பிரசன்னத்துக்குள்ள எங்களை முழுவற்றிலும் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கீழே உட்கார்றது கஷ்டம்னா நீங்கள் சேரில் உட்காருங்கம்மா. இல்லை, உட்கார முடியாதவங்களுக்கு தான் சேர். நீங்கள் போய் சேரில் உட்காருங்க, சிரமப்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்பொழுது வாசித்த அந்த வேத பகுதியின்படியே 8ஆம் அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 8:17. இந்த பிரகாரமாக ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாது இருந்து இப்பொழுது செய்தபடியாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நான் வாசித்ததான இந்த வேத பகுதியிலே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். மிகுந்த சந்தோஷம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டான ஒரு நாள் அந்த நாள். இந்த சந்தோஷம் சாதாரண சந்தோஷம் அல்ல. யோசுவா நாட்கள், அதாவது மோசேயினுடைய நாட்கள்ல இருந்து கூட அவங்க இப்படி செய்யலை. இவங்க ஒரு காரியத்தை அவங்க செய்ததுனால இந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஆனால் அது மோசே யோசுவா காலத்தில் கூட அந்த காரியத்தை அவங்க செய்யவில்லை.
இந்த காலத்தில், அதுவும் நெகேமியா எஸ்ரா காலத்தில் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அவர்கள் செய்ததின் விளைவாக அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, மிகுந்த சந்தோஷத்தை நாம் பெற வேண்டுமானால் கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படியானால் அப்போ இவங்க என்னதான் செய்தார்கள்? யோசுவா காலத்திலிருந்து ஒரு பார்க்காத ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னா, அப்படி என்னதான் அப்படி ஒரு காரியம் செஞ்சாங்க? யோசுவா காலத்தில் செய்யாத ஒன்றை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்பதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த தியானிக்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதியில் 8ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி நல்லா கவனிங்க. இந்த முதல் வசனத்தில் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் மக்கள் ஒருமனமா சொல்றாங்க, ஒருமனப்பட்டு சொல்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே, எருசலேமில் 8 வீதி இருக்கிறது, 8 வாசல் இருக்கிறது. ஆட்டு வாசல், தண்ணீர் வாசல் அப்படின்னு சொல்லி எருசலேமின் ஆலயம் அந்த அலங்கத்தில் 8 வாசல் இருக்கிறது. அந்த ஒரு வாசலுக்கு பேர் தான் தண்ணீர் வாசல். இந்த தண்ணீர் வாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இதுதான் முக்கியம், ஒருத்த ஒரு மாதிரி அல்ல, ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரே சிந்தையாக ஒன்றை வலியுறுத்துகிறார்கள். என்ன வலியுறுத்துறாங்க? கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு ஜனங்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கிற ஒரு பேட்டர்ன் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. எல்லா இடத்துலையும் பாஸ்டர் தான் கூப்பிடணும், வாங்க உபவாச ஜபம் வச்சிருக்கிறோம், வாங்க பைபிள் படிங்க, ஜபம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பாஸ்டர் தான் அழைப்பு கொடுக்கணும். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பாஸ்டருக்கு ஜனங்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். எப்படி? ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்து இவங்க சொல்றாங்க, மோசே எங்களுக்கு கற்பித்து கொடுத்தார் அல்லவா அந்த நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சந்தோஷம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே, மகா பெரிய சந்தோஷம் எதன் அடிப்படையில் வந்தது என்றால், ஜனங்களின் ஆர்வத்தின் அடிப்படையிலே, வேதத்தை தேட வேண்டும் என்கிற ஜனங்களின் ஆர்வம், ஜனங்களின் ஒருமனம். ஜனங்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? பாஸ்டா வாங்க வாங்க, ஜபத்துக்கு வாங்க, பாட்டு பாட வாங்க, வேத வாசிக்க வாங்க. வசனம் சொல்லுங்க, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாஞ்சையைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தாக்கத்தை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தாகத்தை தான் எதிர்பார்க்கிறார். தேவன் அந்த எதிர்பார்த்து தான் செய்கிறார். ஏன் லேட்டா வந்துட்டீங்க நம்ம தான் கேட்கிறோம். ஆனா அங்க வசனத்துல வித்தியாசமா இருக்கு பாருங்க. முதல்ல ஒரு பாஸ்டர் ஜனங்கள் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு வசனத்தை கொண்டு வாங்க. மோசே கற்பித்தார் அல்லவா, மோசே உருவாக்கி கொடுத்தார் அல்லவா, அதுவும் எங்களுக்குன்னு உருவாக்கி கொடுத்தார் அல்லவா, அந்த வசனத்தை கொண்டு வாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அந்த வசனத்தை நாங்க கண்டுக்கல,
இத்தனை வருஷம் அந்த வார்த்தையை நாங்கள் உதாசீனப்படுத்தினோம். இத்தனை வருஷம் அந்த வார்த்தையை நாங்கள் எண்ணமில்லாமல் போயிட்டோம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், இனிமே எங்களுக்குன்னு இனி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அந்த வார்த்தையால் தான். அல்லேலூயா. முதல்ல இந்த மகா சந்தோஷத்துக்கு காரணம் அவர்களுடைய வாஞ்சை, வசனத்தை குறித்த வாஞ்சை. எழுதி கொள்ளுங்கள், வசனத்தை குறித்த வாஞ்சை, தேவ சமூகத்தை குறித்த வாஞ்சை, தேவனுடைய திருமுகத்தை குறித்த வாஞ்சை. அந்த வாஞ்சை தாங்க அவங்களுக்கு ஒரு மகா சந்தோஷத்துக்கு நேராக வழி நடத்த ஆரம்பித்தது. இப்ப வசனத்தை கொண்டு வர சொல்லிட்டாங்க. 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. அல்லேலூயா. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை இப்போ அந்த வேதபாரகன் என்று சொன்னால் அந்த நாட்களில் உபதேசியாருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. நம்ம எப்படி சிஎஸ்ஐல உபதேசியார்னு சொல்கிறோம், அதே போல் அந்த உபதேசியார் என்கிற பெயருக்கு இப்படி வேதபாரகன் சொல்லி அர்த்தம். அந்த வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு ஜனங்கள் சொன்ன உடனேயும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து. 2வது விஷயம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, புருஷரும் ஸ்திரீகளும் அப்படின்னா என்ன, குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். அல்லேலூயா. ஒரு மகா சந்தோஷத்துக்கு காரணம் நாம் முதல்ல நம்முடைய வாஞ்சையின் அடிப்படையில், 2வது நம்முடைய குடும்பமாய் அதற்கு காத்திருக்கிறதின் அடிப்படையில். குடும்பமா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் தனியாக போகிறதுக்கும் குடும்பமாக போகிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் தனியாக போனால் அதுக்குரிய அளவு தான், ஆனால் குடும்பமாக போனால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, வசனமாக தான் சொல்லுது, நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதை வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை குடும்பமாக சேவிக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்களே சில நேரங்களில் நீங்கள் நான் போயிட்டு வரேன், நீங்கள் என்ன கறிக்கடைக்கு போயிட்டு வாங்க, நான் என்ன சர்ச்சுக்கு போகிறேன், நீங்கள் என்ன கறிக்கடை, என்ன லேட் ஆகும் பார்த்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நீங்கள் கறிக்கடைக்கு போயிட்டு வாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கு போடுறதெல்லாம் உண்டு. ஆனால் இங்கே பாருங்கள், புருஷரும் ஸ்திரீகளும் அப்படின்னா என்ன, கணவனும் மனைவியும் குடும்பமாக அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதையை காண்பிக்கிறது. ஆண்டவருக்கு நாம் காட்டுகிற மரியாதையை காட்டுகிறது. குடும்பமாய் கடவுளை சேவிக்கிறது நாம் ஆண்டவர் காட்டுகிற மரியாதை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகா சந்தோஷத்துக்கு காரணம் முதலிலே அவருடைய வாஞ்சை, 2வது அவர்களுடைய குடும்பமாய் தேவனுக்கு முன்னால் நின்று அர்ப்பணிப்பு. 2வது காரியம். 3வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் நல்லா கவனிங்க பாருங்க இந்த வசனத்தை. சும்மா எதுவுமே நமக்கு வராதுங்க. சந்தோஷங்கிறது சும்மா வரல. இவர்கள் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு
எந்த வீதியில் ஒரு மனமாக இருந்தாங்களோ அந்த வீதியிலேயே அந்த தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும். எப்போ தொடங்கிங்க? காலமே, காலைன்னு சொல்ல, காலமே அப்படின்னா என்ன? அது எந்த நேரம்? அதிகாலையிலே. அதிகாலையிலே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். அந்த வேத வாக்கியம், கர்த்தர் கற்பித்த அந்த நியாய பிரமாணம் வாசிக்கப்பட்டது. அப்படி வாசிக்கப்பட்ட போது நல்லா கவனிங்க, ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் மகா சந்தோஷத்துக்கு மூணாவது காரணம், இந்த வசனத்தை நாம் கவனமாக செவி கொடுத்தாலே கர்த்தர் இதுக்கு பலன் தருவார். ஏன்னா இந்த வார்த்தைகள் மனிதனுடைய வாயிலிருந்து வந்தவைகள் அல்ல, இது தேவனால் உண்டாயிருக்கிறது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை எங்க வாசிக்கிறோம்? 1 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறபடினால் இந்த வசனத்துக்கு அவங்க எப்படி காத்திருந்தாங்க? கவனமா. கவனம், வேற எங்க அந்த கவனத்தை சதைக்கல. அந்த கவனத்துல எங்கேயுமே அவங்க நகரல. அடுத்து 7ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யெசுவா, பானி, ஷெரபியா, யாமின், அக்கூப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணாங்க. இத்தனை பேரும் சேர்ந்து இந்த நியாயப்பிரமாணத்தை வாசிச்சு விளங்க பண்ணாங்க. ஆனா இத்தனை பேர் பிரசங்கம் பண்றப்ப வசனம் சொல்லுது, ஜனங்கள் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். அல்லேலூயா. 1/2 மணி நேரம் பாட்டு ஆராதனையிலேயே 3 தடவை வெளியே போயிட்டு வந்துடுவோம். நம்மளால 1/2 மணி நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது. 3 முறை போயிட்டு வந்துடுவோம். ஒரு தடவை ஒரு போன் வரும், இன்னொரு முறை தண்ணி குடிக்க, இன்னொரு முறை பாத்ரூம் போக. ஒரு 1.5 மணி நேரம் சர்வீஸில் குறுக்கை நெருக்கையுமா நடந்து, இதெல்லாம் எதை காட்டுதுன்னா பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் மேலே வச்சிருக்க மரியாதையை காட்டுகிறது. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போங்க, ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் கம்பெனி, நீங்கள் உள்ள இன்டர்வியூக்கு போகும்போதே உள்ள சொல்கிறார் செக்யூரிட்டி, சார் செல்ஃபோனை சைலண்டில் போட்டு போங்க. ஒரு சாதாரண கம்பெனியில் அப்படி சொல்கிறாங்கங்க. நான் ஒரு முறை என் பையனுடைய பர்த் சர்டிஃபிகேட் விஷயமா நான் கோர்ட்டில் போட வேண்டியதாகிடுச்சு, கோர்ட்டுக்கு போக வேண்டியதாகி போச்சு. அப்போ கடைசியில் நான் பேரையூர் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஜட்ஜு வந்து உட்காந்துட்டார் அவருடைய சீட்டில். அந்த லாயர்ஸ் எல்லாம் அவங்க 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 காட்டுற அந்த பரபரப்பு, என்னை கூப்பிடுறாங்க. என்னுடைய லாயர் வந்து சொல்கிறார், சார் பாஸ்டர் ஃபோனை முதல்ல சைலண்டில் போடுங்க, ஃபோனை சைலண்டில் போடுங்க. இது பெரிய ஹைகோர்ட்டும் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டும் கிடையாது, ஒரு சாதாரண தாலுக்கா அளவில் இருக்கிறதான ஒரு சின்ன கோர்ட். ஒரு சின்ன கோர்ட்டில் கூட அவர் சொல்கிறாரு, லாயர் வந்து, பாஸ்டர் முதல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லாட்டா சைலண்டில் போடுங்க. அவர் ஐயா என்ன கேட்குறாரோ சரிங்க அப்படின்னு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு எங்கே யோசனை வந்துச்சு, எப்பா சாதாரண ஒரு மனிதனுக்கு இவ்வளவு கனத்தை கொடுக்கிறோமே, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சராச்சரங்களுக்குரிய தேவன் இந்த இடத்துல பிரசன்னமாயிருக்கிறார். இந்த இடத்தை நாம் எப்படி கனம் பண்றோம்? ஒரு கம்பெனிக்கு முன்னாடி ஒரு கம்பெனியினுடைய ஒரு எம்டி கிட்ட போய் நிற்கும் போது அந்த எம்டி உட்கார சொன்னாதான் உட்காரணும். நம்மளா சேர போட்டு உட்கார்ந்தா அநாகரிகம்.
பல விதங்களில் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சில பேர் பாருங்க, உட்காருங்க அப்படின்னா சேரை டர்ன்னு இழுத்து தான் போட்டு உட்காருவாங்க. இதெல்லாம் ஒரு அநாகரிகம். இன்னைக்கு ஆலயத்தில் வந்தவனையும் யாராவது போட்ட இடத்துல சேரில் உட்கார்றாங்களோ டர்ன்னு ஒரு இழுப்பாங்க. நாங்கள் தானே முறைப்படி போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல இப்படி தான் இருக்குன்னு போட்டிருக்கோம்ல, அது எதுக்கு டர்ன்னு இழுக்க? அப்புறமா தான் யோசித்தோம், அதனால தான் சிஎஸ்ஐ சர்ச்சிலலாம் பெஞ்சை போட்டு விட்டாங்களோ இழுக்க முடியாத அளவுக்கு. பிறகு ரொம்ப நாளாக இதுக்குடா பெஞ்சு இவ்வளோ 1000 செலவு பண்ணி பெஞ்சை போட்டிருக்காங்க அப்படி ரொம்ப நாள் யோசித்தேன். பிறகு தான் கண்டுபிடிச்சேன், நம்ம ஆளுகளுக்கு கை சரி வராது, அதனால தான் டர்ன்னு இழுப்பாகன்னு சொல்லி சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம், ஜெபம் பண்ணுவோமாக டர் அப்படிங்கும். அதனால தான் இப்போ கடைசியாக பார்த்து அவங்க பெஞ்சை போட்டு விட்டாங்க. இழுக்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவ்யமாக போய் நிற்கணும், டேக் ஏ சீட் அப்படின்னா தான் போய் உட்காரணும். அதுவும் சொன்னாலும் சேரை இழுக்காம உட்காரணும். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே இவ்வளவு கனத்தை கொடுக்கும்போது நமக்கு இங்கே வந்தால் தான் ஃபோன் வரும், இங்கே வந்தால் தான் தண்ணி தவிக்கும், இங்கே உள்ள வந்த பிறகு தான் தண்ணி தவிக்கும். நான்லாம் ரோமன் கத்தோலிக்க சபையில் வளர்ந்தேங்க. அங்கெல்லாம் நல்ல ஒரு பிரின்சிபல்ல வளர்ப்பாங்க. எங்கள் ஊர் கிராமம்தான், எங்கள் ஊர் கோயில் வீதி. அந்த கோயில் வீதியில் வீட்டிலேயே முக்காடு போட்டுருவாங்க. அம்மாமார்க எங்கே முக்காடு போடும், வீட்டிலேயே வீதியிலே முக்காடு போட்டுருவாங்க. சர்ச்சில் வந்து முக்காடு போட மாட்டாங்க. ரெண்டாவது, என்னதான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சர்ச்சை விட்டு வெளியே போக மாட்டாங்க. காணிக்கை போடுவாங்க. காணிக்கைக்கு வீட்டில் இருந்து வரும்போதே பிள்ளைகளுக்கு இந்த உனக்கு காணிக்க கொடுத்துருவாங்க. நீ குறுக்கை நெருக்கி அலையக்கூடாது, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போய் காசு வாங்கக்கூடாது, அங்கிட்டு இங்கிட்டு போய் காசு வாங்கக்கூடாது, வீட்டிலேயே காசு கொடுத்து நீ காணிக்க போடணும், சர்ச்சுக்குள்ளே குறுக்க நெருக்க நடக்கக்கூடாது. அப்படிதான் அங்கே சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் நம்முடைய சபைகளில் நம்ம குறை சொல்லவும் வழி இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் பூர்வீக கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்மெல்லாம் இடையில வந்தவங்க. நம்ம தான் சொல்கிறோம், உண்மைதான். அதைத்தான் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆக தேவனுடைய வார்த்தைக்கு ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். இவங்க ஒரே நிலையாய் கடைசி வரைக்கும் நின்னாங்க அந்த வசனத்துக்கு. ஆண்டவர் சமூகத்தில் குறுக்கை நெருக்கை போகலை. சில பேருக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பிரசங்கம் போச்சுன்னா அப்படி நெளிப்பாக. சில பேருக்கு தூக்கம் வந்துடும், சில நேரத்துக்கு கொட்டாயை விட்டுருவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டேஜிலேருந்தே பார்ப்போம். கொட்டாய் வரும், இன்னொரு பக்கம் கிட்ட போட்டுக்கிட்டு அப்படி மாவாட்டுற மாதிரி உடம்பை போட்டு ஆட்டுவாங்க. அப்படியே மாஞ்சு மாஞ்சு விழுகிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே வசனம் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்தில் நீங்கள் ஒரு மிலிட்ரி நீங்கள் பிரேடுக்கு போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் போய் கொட்டாய் விட்டுக்கிட்டுன்னா என்ன ஆகும்? இல்லை ஒரு போலீஸ் வந்து அவங்களுடைய அந்த மார்ச் பாஸ்டில் வந்து ஒரு போலீஸ் வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இப்படி நெளிச்சுக்கிட்டுன்னா என்ன ஆகும்? இங்கேருந்து கயிறு கட்டின மாதிரி பார்ப்பாங்க, எந்த கால்ரா கொஞ்சம் தள்ளி நிற்குது. படித்தவர், பெரியவர், கல்யாணம் ஆனவர், அவர் 2 பிள்ளை இருக்கலாம் பார்க்க மாட்டாங்க, லத்தியில் போட்டுருவான் பொத்துன்னு ஒரு போடு. ஒரு உலக பிரகாரமாகவே இவ்வளவு பிரின்சிபல் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு பெரிய பிரின்சிபல் எதிர்பார்ப்பார்? என்னுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் என்பது சாதாரணமாக அல்ல. தேவனுக்கு நாம் கொடுக்கிற கணத்தின் அடிப்படையிலே, தேவனுக்கு நாம் கொடுக்கிற கணத்தின் அடிப்படையிலே, தேவனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையின் அடிப்படையிலே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த வாஞ்சையின் அடிப்படையிலே, குடும்பமாய் தங்களை அர்ப்பணிக்கிறதின் அடிப்படையில் தான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை வச்சிருக்கிறார், சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம இங்கே வாசித்தோம். அவர்கள் எல்லாரும் ஒரே நிலையாய் தங்கள் நிலையிலேயே நின்றார்கள். தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஒன்று. இப்போ 3வது காரியத்தை சொன்னேன். 3வது காரியம் என்னதுங்க? முதல்ல வாஞ்சையின் அடிப்படையிலே,
குடும்பமாய் அர்ப்பணிக்கிறதின் அடிப்படையிலே, மூன்றாவதாக நாம் வசனத்துக்கு நாம் கொடுக்கிற மதிப்பின் அடிப்படையிலே. மதிப்பின் அடிப்படையில் வசனத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். இந்த வசனத்துக்கு நாம் நடுங்கணும். இந்த வார்த்தைக்கு நாம் ஒரு நாள் அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற ஆண்டவருடைய வசனம், இந்த வசனம் மிகப்பெரிய ஆயுதம். இதுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம். நாலாவது காரியம் பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம், எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. வசனத்தை திறக்கும் போதே ஜனங்கள் எழுந்து நின்றார்கள். ஆண்டவர் சொல்றார், நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? இன்னைக்கு வசனத்தை திறக்கும் போதே, புஸ்தகத்தை திறக்கும் போதே ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். ஒன்று. அடுத்த 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்ப அவர்கள் ஜனங்கள் எப்படி கடவுளை தொழுது கொண்டார்களாம்? இப்படி கடவுளை குவித்து, கையை குவித்து. அடுத்த வசனம் இங்கே எப்படி போட்டிருக்கு? தங்கள் கைகளை குவித்து மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி, அதுக்கப்புறம் குனிந்து, அதுக்கப்புறம் முகங்குப்புற விழுந்து. நம்ம இந்து சகோதரர்கள் ஆலயத்தில் விழுந்து கும்புறதை பார்த்துருக்கிறீங்களா? ரோட்டில் போகிறவங்கள பார்க்க மாட்டாங்க. ஐயோ அவங்க பார்ப்பாங்களே, ஐயோ இவங்க பார்ப்பாங்களே, அப்படிலாம் இல்லை. நடு ரோட்டில் இருந்து தோப்புவரணம் போடுவாங்க பாருங்க. நடு ரோட்டில் இருந்து தலையில் கொட்டிக்குவாங்க பாருங்க. யாராவது பார்க்குறாங்கன்னு சொல்லியா? நம்மெல்லாம் அவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வரல, நம்ம அவங்கள படக்குள்ள ஏதாவது சொல்லிவிடுறோம். நம்மளை விட அவங்க ரொம்ப நல்லவங்க. நம்மளை விட அவங்கள மாதிரி பக்தி ஆட்ட இல்லைங்க. நம்ம இன்னைக்கு குளிந்துட்டோம். உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, ஃபோனை பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறது, சாப்பிட்டுக்கிட்டே எல்லா விதத்தில் குளிந்துட்டோம். ஆனால் அவங்க அப்படி அல்ல. வீடுன்னு இருந்தால் ஒரு பூஜை அறை கட்டாமல் வீடு கட்ட மாட்டாங்க. ஒரு பூஜை அறையில் அந்த பூஜைக்குரிய எல்லா பொருளையும் வச்சுட்டு, கடைசியில் நீங்கள் வீட்டில் உள்ள அம்மாமாருங்க பாருங்கள், நல்லா குளிச்சுட்டு காலையில் போய் அதுக்கு பயபக்தி அவங்க அதுக்கு அந்த பூஜை செய்கிறத பார்த்துருக்குறீங்களா? ஆனால் நம்ம கோட்டுவா ஓடினபடியே ஜெபம் பண்ணுவோம். வாயை கூட கொப்பளிக்காமல். நான் எல்லாரையும் சொல்லலை, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது போகும். சில நேரங்களில் படுக்கையிலேயே தலையை கீழே வச்சு ஒரு சைடை மேலே தூக்கி இப்படி ஒரு ஜெபம். நம்ம எவ்வளவு சுதந்திரம் ஆகிட்டோம் பார்த்தீங்களா கடவுளை தொழுது கொள்கிற விதத்தில்? இல்லைங்க, மகா சந்தோஷம் சாதாரணமாக வரலை. அவங்க தலைகளுக்கு மேலாக தன் கைகளை கூப்பி குனிந்து முகங்குப்புற விழுந்து என்ன செஞ்சாங்க? கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். அவர்கள் செய்த காரியம், அவர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். அல்லேலூயா. அவங்க சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். காரணம், கடவுளை நாம் அவ்வளவாய் கனம் பண்ணுவதற்கு அவர் பாத்திரர். அவ்வளவாய் நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆராதனை தொழுகை முறை முற்றும் மாறுபட வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதுல நாம் ஒரு கவனக்குறைவா இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் கவனக்குறைவா இருந்துடக்கூடாது. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அப்படியானால் இப்போ நீங்களே இதுக்கு பாயிண்ட் சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னதுக்கு முதல்ல அவருடைய வாஞ்சை நிமித்தம்
ரெண்டாவது அவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தம், மூன்றாவது அவர்கள் கொடுத்த மதிப்பின் நிமித்தம், அவர்கள் கொடுத்த மதிப்பின் நிமித்தம். நான்காவது என்னன்னு நீங்களே சொல்லுங்க பாயிண்ட். நான் சொன்னதை வச்சு என்னம்மா மதிப்பு முன்னாடி சொல்லிட்டோம். அவருடைய பணிவின் நிமித்தம். அல்லேலூயா. அவருடைய பணிவின் நிமித்தம். நாம் தேவனுக்கு முன்னாடி வைக்கிற பணிவு ரொம்ப முக்கியங்க. நம்முடைய பணிவு ரொம்ப முக்கியம். நாம் ஆண்டவருக்கு முன்னால் இருக்கிற பணிவு, ஆண்டவருக்கும் பணியணும். அதே சமயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரருக்கும் பணியணும். அல்லேலூயா. நாங்கள்லாம் எங்கள் பாஸ்டருக்கு முன்னாடி பயப்படுவோம், நிற்கிறதுக்கே யோசிப்போம். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி பயம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போல்லாம் அந்த பயம் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற பயமும் இல்லை, ஊழியருக்கு பயப்படுற பயமும் இல்லை. முன்னாடி வாத்தியார்களுக்கு பயப்படுவாங்க, இப்போல்லாம் வாத்தியார்களுக்குலாம் யாரும் பயப்படுறதே இல்லை. நல்லா ஒரு தெரிஞ்சுக்குங்க, நமக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு பயப்படுவாங்க, வாத்தியார்களுக்கு பயப்படுவாங்க, கடவுளுக்கு பயப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இப்போ பெற்றோருக்கும் பயப்படுறதில்ல. வாத்தியார் என்ன சொல்ல தெரியுங்களா? ஏய் வாத்தி வருதுடா அப்படிங்கிறா, வாத்தி வருதுங்கிறான். அவங்க அம்மா அப்பா எப்படி சொல்கிறதுங்களா? பெருசுக, வீட்டில் 2 பெருசுக இருக்குது பாரு, வீட்டில் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா அப்படின்னு நம்ம என்ன நினச்சோம்? யாரோ பிள்ளைய இருக்காங்க போல இருக்குது, அதான் டார்ச்சர். என்னடா யாரா அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா தான். வீட்டில் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க, கொடுமையாக பண்ணுறாங்க. எதுக்குடா? கத்திரிக்காய் சாப்பிட சொல்கிறாங்க, அவரைக்காய் சாப்பிட சொல்கிறாங்க, கீரை சாப்பிட சொல்கிறாங்க. பாஸ்டர் கீரை சாப்பிட சொல்கிறாங்க, என்னமோ டமக்ராம குடிக்க சொன்ன மாதிரி. கீரைக்கார அடிக்கணுமா? பார்த்தீங்களா? கீரை கொண்டு வர்றவரை அடிக்கணுமா? ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுங்க, ஃபாஸ்ட்டாக அமரர் ஊர்தியில் போக வேண்டியது. ஒரு இடத்துல இப்படி தான் போட்டுருச்சு, நீ 100ல் போனால் 108 பின்னாடி வரும். அது மாதிரி இன்னைக்கு கீரை சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் இன்னைக்கு பெற்றோர்களை பிடிக்க மாட்டேங்குது. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பணிவு இல்லை. பெற்றோர்கள் மேலேயும் மரியாதை இல்லை, ஆசிரியர்கள் மேலேயும் மரியாதை இல்லை, ஊழியக்காரங்க மேலேயும் மரியாதை இல்லை. நான் சொல்கிறேன், ஒருவேளை அப்படி உனக்கு மரியாதை நீ கொடுக்க தெரியலன்னா உன் ஆயுசு காலம் கேள்விக்குறியாகும், உன் ஆயுள் நாட்கள் கேள்விக்குறியாகும். வேதம் சொல்லுது, நீ நீடித்த வாழ்வு அடைவதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. அல்லேலூயா. நீடிய வாழ்வு பெறுவதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. உன் தாயை அசட்டை பண்ணாத, உன் தகப்பனை அசட்டை பண்ணாத, உனக்கு கொடுத்த ஆசிரியரை அசட்டை பண்ணாத, உனக்கு கொடுத்த ஊழியக்காரரை அசட்டை பண்ணாத, உதாசீனப்படுத்தாத. ஒரு நாள் வரும், அவங்க இருக்கிற வரைக்கும் அவருடைய மதிப்பு தெரியாது. இந்த வால் கிளாக் இருக்குது, இந்த வால் கிளாக் இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு தெரியாது. என்னைக்கு அதில் பேட்டரி நிற்குதோ அன்னைக்கு தான் வளைச்சு வாட்ச பார்ப்போம், ச்சா பேட்டரி போயிடுச்சா, அப்போ தான் அதுக்கு மதிப்பே தெரியும். அது வரைக்கும் அந்த வால் கிளாக்குடைய மதிப்பே தெரியாது. உன்னுடைய தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் உனக்கு மதிப்பு தெரியாது. ஆனால் ஒரு காலம் அந்த தாய் தகப்பன் இல்லை என்றால் அப்பதான் நீ யோசிப்ப. அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. பாடம் படிக்க வேண்டிய காலத்தில் நான் பாடம் படிக்கவில்லை என்றால் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு எவ்வளவு சீரழிவு தெரியுங்களா? நாங்களாம் யோசிக்கிறோம், அடுத்த ஜெனரேஷன் மிகவும் பரிதாப நிலைமைக்கு போகும். அடுத்த ஜெனரேஷன் மிகவும் பரிதாப நிலைமைக்கு போகும். ஏன்னா தாய் தகப்பன் பேச்சை கேட்கறது இல்லை. போன வாரம் ஒரு யூடியூப்ல நான் கேட்டேன், ஒரு பையன் தஞ்சாவூர் பக்கம் நினைக்கிறேன், அவங்க அம்மா அப்பாட்ட போராடி ஒரு பைக்கை வாங்கிட்டான். ஒரு முஸ்லீம் பையன். அல்ல முத வந்து இன்னொரு ஃப்ரெண்டுடைய பைக்கை எடுத்துட்டு போய் வேகமாக போய் அடிபட்டு 6 மாதம் கோமாவில் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். 6 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்தான். 6 மாதத்துக்கு பிறகு அவனுக்கு நினைவு வந்துருச்சு, ரெக்கவர் ஆகிட்டான். அவங்க ஆஸ்பத்திரியில் 6 மாதம் பெட்டில் இருந்தாங்க.
அந்த குடும்பமே அவனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ நார்மல் ஆகிட்டான், கோமா ஸ்டேஜை விட்டு வெளியில் வந்து நார்மல் ஆகிட்டான். அப்போவாவது அந்த பிள்ளைக்கு அறிவு வேண்டாம்? வந்த உடனே எனக்கு பைக் வாங்கி கொடுங்க நிற்கிறான். அவன் சுகமாகி வந்த உடனேயே, அவன் நல்லா வந்த உடனேயே எனக்கு 1.25 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு ரேஸ் பைக்கு தான் வேணும்னு வாங்கினான். பெற்றோர்கள் தலையால் அடிச்சுக்கிட்டாங்க, கேட்க மாட்டேட்டான். வாங்கி கொடுத்தாத்தான் அட்டம் பண்ணுறான். வீட்டில் பானையை போட்டு உடைக்கிறான், பொருளை போட்டு உடைக்கிறான். நிறைய பேருக்கு இது ஒரு புது கலாச்சாரமாக இருக்குது. பானையை உடைக்கிற கலாச்சாரம், வீட்டில் டிவியை உடைக்கிற கலாச்சாரம், ரிமோட்டை தூக்கி எறிகிற கலாச்சாரம். வளர்ந்து வர்ற இன்னைக்கு பிள்ளைங்க அந்த தப்பு செய்கிறாங்க. உன் வீட்டில் டிவியை உடைக்கணும்னு நினைக்கிறியா? ரிமோட்டை உடைக்கணும்னு நினைக்கிறியா? பானையை உடைக்கணும்னு நினைக்கிறியா? உன் பொருளை உடைக்கணும்னு நினைக்கிறியா? யோசித்துப்பார். இதெல்லாம் நீ வாங்கலை. இதை உருவாக்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். நீ விளையாட்டா நீ செய்கிற நாளைக்கு விபரீதம். நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப. ராத்திரி யோசேப்பு புஸ்தகத்தை நான் படித்தேன், யோசேப்புடைய அந்த வரலாறை படித்தேன். யோசேப்பு வரலாறை படிக்கும் போது இவங்க எகிப்தில் போய் இவங்க யோசேப்புடைய அண்ணன் தம்பிகள் அன்னைங்கள்லாம் போய் அங்கே யோசேப்புக்கிட்ட அந்த படுற பாட்டை பார்த்தோனையும் அவங்க சொல்கிறாங்க, நம்ம தம்பிக்கு நம்ம செஞ்ச துரோகம் நம்மளுக்கு வந்து நிற்கிது பாடுறா சாபமா. அவன் சொல்கிறான், நம்ம தம்பிக்கு நம்ம துரோகம் செஞ்சோம், அந்த துரோகம் நமக்கு சாபமாக வந்து நிற்கிது. இது யோசேப்பு காதில் விழுகுது. ஆனால் யோசேப்பு துபாசியை கொண்டு பேசினான்னு வசனம் சொல்லுது. துபாசினா டிரான்ஸ்லேட்டரை கொண்டு அவன் பேசுனதுனால இவனுக்கு அவன் பேசுகிற எபிரேய பாஷை தெரியாதுன்னு நினச்சிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான், நம்ம தம்பிக்கு நம்ம செஞ்ச துரோகம் நம்ம சாபப்படுறோம், சாபத்துக்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கிறான். இதை யோசேப்பு கவனிக்கிறார். நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய பலனை அனுபவிப்போம். நீ நன்மை செய்தால் நன்மை உண்டு, தீமை செய்தால் அதுவும் உண்டு, அதுக்குரிய பலன் உண்டு. அதனால இன்னைக்கு பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கடவுளுக்கும் பணிகிறது இல்லை, மனுஷருக்கும் பணிகிறது இல்லை, பெற்றோர்களுக்கும் பணிவில்லை. டேய் இப்படி ட்ரெஸ் போடாதரா, அப்படித்தான் போடுவேன், இப்படி முடி வெட்டாத, இப்படித்தான் வெட்டுவேன், இப்படிதான் பேண்ட், இப்படி பேண்ட் போடாதரா, கண்டக்கால் இங்கே போட்டுக்கிறான், இந்த இடத்துல போட்டுக்கிறான், இது என்னடா பேண்ட்டு போடாதரா, இப்படி அப்படின்னா இப்படித்தான் போடுவேன். இது எப்போ இடிக்கும் தெரியுமா? நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி உனக்கு பிள்ளைகள் வந்து உன் பிள்ளை அவன் உன் பேச்சை கேட்காம நிற்கும் போது தான் அப்போ தான் தெரியும், நம்ம அன்னைக்கு அப்படி செஞ்சோம், இன்னைக்கு நமக்கு விளைஞ்சு நிற்கிது. இது நம்ம அன்னைக்கு நம்ம பெற்றோர்களை அழுக வச்சோம்ல, இன்னைக்கு நம்மளை இவன் அழுக வைக்கிறான். அன்னைக்கு வந்து என்ன செய்ய, நீ என்ன விதைச்சியோ அதை அறுக்கிற, அவ்வளோதான். இன்னைக்கு உன் பெற்றோர்களை அழுக வைக்கிறியா? யாராக இருந்தாலும் சரி, உன் பெற்றோர்களை அழுக வைக்கிறியா? இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ஒரு குலவிக்கலையாவது பெற்றுக்கலாம்னு சொல்லி மண்டையில் அடிக்க வைக்கிறியா? யோசித்துக்க, நீ என்ன விதைச்சியோ அதை அறுப்ப. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கிரீடமாக இருக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஏங்கணும், தவிக்கணும். எனக்கு கடவுள் நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் என்று உங்கள் பெற்றோர்கள் உங்களை குறித்து பூரிப்படைந்தால் அந்த பூரிப்பு உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொண்டு வரும். அந்த பூரிப்பு தாங்க உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை கொண்டு வரும். உன் பிள்ளைகள் பெற்றோர்கள் அழுக வைக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை வாலிப பையங்க தான் பெற்றோர்கள் அழுக வைக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேனே, 1.25 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி குடுன்னு சொல்லி நின்று எல்லாத்தையும் போட்டு வீட்டில் இருக்கலாம் அடித்து உடச்சி போராடி நகை நட்டை போய் பேங்க்கில் வச்சு ஒரு பைக்கை வாங்கிட்டாங்க. அந்த வண்டி ஆர்டி ஆஃபீஸ் கூட போகலைங்க, அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போகலை. வாங்கின அன்னைக்கே வண்டி எடுத்துகிட்டு போய் 120 கிலோமீட்டர் வேகத்தில் போய் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகத்தில் போய் ஒரு வளைவில் வண்டியை திருப்ப முடியாமல் எதிரே இருக்கிற மரத்தில் இடித்து அன்னைக்கு ஆள் ஸ்பாட் அவுட். ஆமாங்க, அன்னைக்கு ஆள் ஸ்பாட் அவுட். வண்டி காலை 8 மணிக்கு வண்டி எடுத்தாங்க, 3 மணிக்கெல்லாம் பிரேதம் அமரர் ஊர்தியில் போகுது. வண்டி ஒரு பைசாவுக்கு ஆகாது. அதை ஒரு இன்சூரன்ஸ் போட்டு ஆர்டிஓவுக்கு போய் இன்சூரன்ஸ் போட்டாலும் இன்சூரன்ஸாவது கிளைம் பண்ணியிருக்கலாம், அதுக்கும் வழி இல்லை. ஒரு சல்லி காசு கூட ஆகாது அந்த வண்டி. இன்னைக்கு பிள்ளைகள் பெருமைப்படுறாங்க, நான் பத்தியா எவ்வளோ வேகமாக போகிறேன். வேகம் விவேகம் அல்ல,
வேகம் விவேகம் அல்ல, உன்னுடைய தாந்தோன்றித்தனமான எண்ணம் விவேகம் அல்ல. இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுற பயம் வேணும், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதல் வேணும். உன்னுடைய பணிவு எங்கே? உன் பணிவு எங்கே? உன் பெற்றோர்களுக்கு நீ கொடுக்கிற பணிவு எங்கே? உன் ஊழியக்காரருக்கு கொடுக்கிற பணிவு எங்கே? உன் ஆசிரியருக்கு கொடுக்கிற பணிவு எங்கே? நீ பணிஞ்சா உனக்கு நாளைக்கு உனக்கு பணியக்கூடிய ஒரு பிள்ளைய கடவுள் தருவார். இல்லாவிட்டால் நீ போகிற இடத்துலெல்லாம் அதுக்குரிய பலனை நீ அனுபவிக்க வேண்டிய காலம் வரும். சபிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உள்ளதை சொல்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் சொல்ல ஆள் கிடையாது, சொன்னாலும் எடுத்துக்கூடிய மனப்பான்மையும் கிடையாது. இப்போவும் நீ எடுத்துக்குவேன்னு சொல்லலை. என் கடமையை நான் செய்கிறேன், என் கடமையை நான் செய்கிறேன். என் ஸ்தானம் அது, நான் அதை சொல்ல வேண்டிய ஸ்தானம். நான்காவதாக, நாம் கடவுளுக்கு பணிவு உள்ளவர்களாக மாற வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம், அந்த பணிவு எங்கே இருக்குதோ அவங்க வாழ்க்கை தாங்க சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக ஒன்றை சொல்ல முடிக்க போகிறேன். எகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க வச்சார்கள், விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் ஆசாரியனும் கடைசியா இந்த பாயிண்ட்டை சொல்லி முடிக்கிறேன். கடைசியா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வேத புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, அல்லேலூயா, வேத புஸ்தகத்தை மேலோட்டமாக வாசிக்கிறதுல இல்லை, தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அல்லேலூயா. அடுத்த 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விளக்கி காட்டினார்கள். வசனத்துக்குள்ள இது ஒரு புதையல், இந்த வசனம் ஒரு புதையல். இதில் நீ தீர்க்கமாக என்னுடைய ஆழத்துக்குள்ள வசனத்துக்குள்ளே போகணும். இந்த வசனத்தை நீங்கள் விளங்குற மாதிரி தியானித்தீர்களானால், விளங்குற மாதிரி இதை தியானித்தீர்களானால் கண்கள்லேருந்து கண்டிப்பாக கண்ணீர் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் படிக்கிறப்ப அழுதுருக்கு? எத்தனை பேர் இருக்கிறியா? பைபிள் படிக்கும்போது அழுக எத்தனை பேருக்கு வந்திருக்கு? ஏன்னா அந்த வசனத்தினுடைய ஆழம் போக போக அழுகையும் வரும், மனம் திரும்புதலும் வரும், மனம் திரும்புதலும் வரும். அவர்கள் அழுதார்கள். இந்த அழுகையினுடைய அர்த்தம் என்ன? நாங்களும் எங்கள் தகப்பன் விட்டார் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம் என்று தங்கள் நிலையை நினைத்து அழுதார்கள், தங்களுடைய குறையை நினைத்து அழுதார்கள். வேதத்தை நீங்கள் விளங்க வாசிப்பீர்களானால் நீங்கள் நல்ல மனம் திரும்புதலை பெறுவோம். அல்லேலூயா. வேதத்தை விளங்க வாசிங்க, மேலோட்டமாக வாசிக்காதீங்க. வெள்ளாடு மேயிற மாதிரி நுனிப்புள்ள மேயாதீங்க. நுனிப்புள் மேயிற ஆட்டை போல இருக்கக்கூடாது. நல்ல நின்று நல்ல வசனத்தை மேயணும். மேஞ்ச வசனத்தை எப்படி ஒரு ஆடு அசை போடுகிறதோ அதுபோல நம்ம அசை போட்டு வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனத்தை தியானிக்கணும். நான் சொல்றேன், அப்படி நீங்க வசனத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இருந்தா ஒரு தப்பு கூட நீங்க விட மாட்டீங்க. வசனத்துல வளைச்சு வளைச்சு படிக்கணும், புரிகிற வரைக்கும் படிக்கணும், புரிகிற வரைக்கும் படிக்கணும். நீ கையில் வச்சிருக்க வேத புஸ்தகத்தை ஒரு மந்திர புஸ்தகமா நினைக்காது, அது உன் வாழ்க்கை புஸ்தகம். நீ விளங்குற வரைக்கும் படி, புரிகிற வரைக்கும் படி. நீ படிக்க 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 உன் இருதயம் சுத்தமாகிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. புரியலன்னு நினைக்காத, புரியலன்னு தூக்கி போடாத, புரியலன்னு தூக்கி போட்டுறாத. நீ புரிகிற வரைக்கும் படி. ஆண்டவருடைய துணையோடு படி, ஆவியானவருடைய துணையோடு படி. உனக்கு அதை விளங்க வைப்பார், உனக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே இதை நான் படிக்கிறேன், புரியலை, எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. சொல்லிக் கொடுப்பார். உன் ஊழியக்காரர் மூலமாக சொல்லிக் கொடுப்பார், அல்லது எதை கொண்டாவது உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், வசனத்தை இவரை தான் சொல்லி தருவார்ல. ஆண்டவர் கழுதையை வச்சு கூட சொல்லிக் கொடுத்தார். தேவனால் எதையும் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியும்.
கழுதையை வச்சு கூட யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரு? பிழையாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனால எங்கிருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னது போல எங்கிருந்தாவது தகவல் வரும், அதனுடைய மெய்ப்பொருளை அறிந்து பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யாரை கொண்டும் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். என்னுடைய பிள்ளைகளே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது தங்கள் வாஞ்சை நிமித்தம், இரண்டாவது தன்னுடைய அர்ப்பணிப்பு நிமித்தம், மூன்றாவது அவர்கள் வசனத்துக்கு கொடுத்த மதிப்பு நிமித்தம், நாலாவது கர்த்தரை பணிந்து கொண்டது நிமித்தம், ஐந்தாவது தங்கள் வேதத்துக்கென்று தங்களை சொல்லுங்க என்னவா இருக்கும்? சரியான மனம் திரும்புதலின் நிமித்தம். அல்லேலூயா. இத்தனை விஷயத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு என்ன வந்துச்சுங்க? கடைசி அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 17வது வசனம். இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து அந்த இந்த பிரகாரமாக குடியிருந்தார்கள். இவையெல்லாம் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாது இருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கு வேண்டுமானால் இதுதான் அதுக்குரிய வாய்க்கால், இதுதான் ரூட். இந்த ரூட்டை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றும் ஒப்பு கொடுப்போம். எல்லா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர்களுடைய வாஞ்சை, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய மதிப்பு, வேதத்துக்கு கொடுத்த மதிப்பு, அவர்கள் வேதத்துக்கு கொடுத்த பணிவு, கடைசியில் அந்த வசனத்தின்படி தங்களை அர்ப்பணித்த மனம் திரும்புதல், இந்த மனம் திரும்புதலின் அடிப்படையிலே மகா சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகையில்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகையில்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்கார சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்கார சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ.
துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விதத்தில் நம்மை அர்ப்பணிக்க நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை காண்கிறார், தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்வார். இந்த வசனத்துக்கு அப்படியே நம்மை அர்ப்பணிப்போமா? தகப்பனே, எங்களோடு நீர் பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி. இன்றிலிருந்து ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா காலத்தில் இருந்து அந்நாள் மட்டும் இல்லாத ஒன்றை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது அவர்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களை கொண்டு வந்தது. அதை போல நாங்களும் ஆண்டவரே, கர்த்தர் எதிர்பார்க்கிற மாற்றத்தை எங்களுக்கு தார். கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.